ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி கலத்தப்பம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 3 மணி நேரம் ஊற விடணும். மிக்ஸி ஜாரில் பாதி அளவு மட்டும் அரிசி சேர்த்துருக்கேன். 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கரண்டி சாதம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். தேங்காய் செவக்க வறுத்துக்கலாம். இப்போது தேங்காய் வறுத்து எடுத்திருக்கேன். வெல்லம் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணி சூடாக சேர்த்துக்கலாம். மூணு ஏலக்காய் இடித்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு தண்ணியாக இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வறுத்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கடாய் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலை. நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கமும் லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.